Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 2 numbers and sequencesல exercise 2.1ல உள்ள 1 to 5 sums பார்க்க போறோம். exercise sumsக்கு போறதுக்கு முன்னாடி first நம்ம ஒரு intro மாதிரி பார்த்திடலாம். Euclid's division lemma அப்படினா என்னன்னு பார்த்திடலாம். ஏனா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த exercise ஃபுல்லா போட போறோம். ஓகே? நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார் ரியல் லைஃப் சுச்சுவேஷனே எடுத்துக்கலாம். இது ஒன்றும் புதுசாக நம்ம படிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம 5th 6th கிரேட் லெவலில் என்ன படித்தோமோ அதுதான் இது. இப்போது என்கிட்ட ஒரு 9 சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 9 சாக்லேட்ஸ். அதை வந்து நான் ஒரு பாக்ஸ்லேயும் ரெண்டு சாக்லேட் நான் போட போகிறேன். ஓகே, ஒரு பாக்ஸ்லேயும் ரெண்டு சாக்லேட் நான் போட போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எத்தனை பாக்ஸ் வேணும் இந்த சாக்லேட்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு பாக்ஸில் 2, நெக்ஸ்ட் பாக்ஸில் 2 சாக்லேட், நெக்ஸ்ட்டு 2 சாக்லேட், நெக்ஸ்ட்டு 2 சாக்லேட். ஸோ இப்போ 8 சாக்லேட்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. 1 சாக்லேட் இஸ் லெஃப்ட் ஓவர். கரெக்டாக? 1 சாக்லேட் இஸ் லெஃப்ட் ஓவர். இப்போது நம்ம இதை எப்படி சொல்லலாம்? இதை இப்போது 9 சாக்லேட்டை நான் ரெண்டு சாக்லேட்டாக போட்டிருக்கேன். கரெக்டாக? அதாவது 9 சாக்லேட்டை ஒரு பாக்ஸ்லேயும் ரெண்டு சாக்லேட்டாக போட்டிருக்கேன். அப்படின்னா நான் வந்து 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? எனக்கு எத்தனை பாக்ஸ் வந்திருக்கு? 4 பாக்ஸஸ் தான் எனக்கு வேணும். அப்போது 4 2s are வந்து 8 சாக்லேட் முடிஞ்சிருச்சு. ரிமைண்டர் வந்து 1. கரெக்டாக? இதுதான் இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட கான்செப்ட் வந்து இதுதான். கரெக்டாக? அதாவது 9 சாக்லேட்ஸ் இருக்குது என்கிட்ட. 2 சாக்லேட்டாக போடுறேன். எனக்கு 4 பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சாக்லேட் வந்து லெஃப்ட் ஓவர். இப்போ வந்து என்கிட்ட 8 சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு பாக்ஸ்லையும் நான் 2 சாக்லேட் போடுறேன். அப்போ எனக்கு 4 பாக்ஸஸ் போதும். தேர் இஸ் நோ ரிமைண்டர் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் என்னதுன்னா, இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது வந்து டிவைசர், இது வந்து டிவைடண்ட், இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். கரெக்டாக? அதே மாதிரி தான் இதுவும். இப்போது நம்ம வந்து இது எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? இந்த இப்போ இந்த டிவைடண்ட்டுங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த 2வையும் இந்த டிவைசரும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணதுனால இந்த டிவைடண்ட் வந்துச்சு. ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது 9 வந்து எப்படி வந்துச்சு? 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணுறதுனால எனக்கு இந்த 9 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 8 இங்கே எப்படி வந்துச்சு? 8ங்கிறது 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி 0 ஆட் பண்ணியிருக்கேன், ரிமைண்டர். ஸோ திஸ் is dividend, இது வந்து divisor, this is quotient, இது வந்து remainder. ஓகே, ரிமைண்டர். இப்போது நம்ம இதை அப்படியே இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போகிறேன்னா சம் வேரியபிள்ஸ், அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிவைடண்ட்டை நான் வந்து ஏனும், இந்த டிவைசரை வந்து பீனும், இந்த கோஷன் இருக்குல்ல அதை கியூனே எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இந்த ரிமைண்டரை வந்து ஆர். இதுதாங்க யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படித்தது தான், நான் ஒன்றும் புதுசாகவே சொல்லித்தரல. ஓகே, அதை வந்து நம்ம ஒரு லெம்மா மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. A is equal to BQ plus R. ஓகே, ஸோ இந்த A and Bங்கிறது வந்து என்னதுன்னா நம்பர்ஸ், எனி இன்டீஜர்ஸ். ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். ஓகே, AB வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ AB வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், A should be greater than B. கரெக்டாக? இது வந்து இதை விட கிரேட்டராக தான் இருக்கணும். அதே வந்து ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கும்? ரிமைண்டர் வந்து 0ஆக இருக்கலாம். ரிமைண்டர் இஸ் 0 அண்ட் இட் should be less than B. இதை விட கம்மியாக இருக்கணும். ரிமைண்டர் வந்து 0 இருக்கலாம், greater than 0 and less than B. அதாவது இந்த ரிமைண்டர் வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? இந்த ரிமைண்டர் வந்து இந்த Bயை விட கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா? அதனால். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதை தான், தட்ஸ் ஆல். திஸ் இஸ் கால்ட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. A equal to BQ plus R, where A and B are positive integers. A should be greater than 0. Remainder should be 0 less than or equal to R less than B. ஓகே, now இப்போ நம்ம வந்து இதை ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலே அதுதான் இருக்குது. இங்கே பாருங்கள், let A and B be any two positive integers, then there exist unique integers Q and R such that A is equal to BQ plus R. அதாவது 0 is less than or equal to remainder less than B.
அவ்வளோதான். ஸோ the remainder is always less than the divisor. if r equal to 0 then a equal to bq. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். r வந்து ரிமைண்டர் வந்து இங்கே 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும், a equal to bqங்கிறதா எனது டிவிஷன் லெம்மா. ஏன்னா 0ங்கிறது நோ வேல்யூ, ஆனால் நம்ம 0 போட மாட்டோம். ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஆகும்போது a is equal to bq. ஓகே, தென் கான்வர்ஸ்லி இதை நம்ம இன்னொன்று எப்படி சொல்லலாம், b டிவைட்ஸ் a எக்ஸாக்டாக டிவைட் ஆனாலும் இட்ஸ் a ஈக்குவல் டு b. அதாவது ரிமைண்டர் வந்து 0னா இது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்குள்ளே போயிடலாம். எக்ஸசைஸ் 2.1 ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாசிபிள் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அது வந்து டிவைடட் பை 3ஆக இருக்கணும். 2 வந்து ரிமைண்டராக இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, இப்போ வந்து 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏதோ ஒரு நம்பரு 3ஆல் டிவைட் ஆகுதா, ரிமைண்டர் வந்து 2 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னால் அது 3யோட மல்டிபிள்ஸ். கரெக்டாக அப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது இப்போ 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா 6 வந்து 3யோட மல்டிபிள். 3 2s are 6 அந்த மாதிரி தானே. இப்போது இதை நம்ம வந்து டிவிஷன் லெம்மாவாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். 3யோட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டர் 2 வருதா. ஸோ அப்படிப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை எழுதணும்னா திஸ் இஸ் q எடுத்துக்கலாமா, இதை வந்து q நம்ம எடுத்துக்கலாம். அப்போ a is equal to என்னது, a is equal to bq plus r. r வந்து ரிமைண்டர் 2ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த டிவைசரும் கொடுத்துட்டாங்க b3. இந்த a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் சொல்லியிருக்காங்க, இந்த கோஷன்ட்டில் வந்து நம்மளால் முடிஞ்ச எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் போட்டு a-ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், வேர் q is equal to 0 1 2 3 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து q வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போ என்ன வரும், a-ஓட வேல்யூ 3 into 0 ப்ளஸ் r வந்து 2. அப்போ 3 0s are 0. அப்போ 0 + 2 வந்து 2. அப்போ a is equal to 2. நெக்ஸ்ட்டு q வந்து 1 போடலாமா. அப்போ என்ன வரும், 3 into 1, இந்த q இருக்க இடத்துல 1, இந்த +2. அப்போ 3 1s are 3, 3 + 2 5. அப்போ q 1 போட்டால் a வந்து 5 வருது. நெக்ஸ்ட்டு இப்போ q வந்து நான் 2 போட்டு பார்க்குறேன். அப்போ என்ன வரும், 3 into 2 + 2. கரெக்டாக அந்த q இருக்க இடத்துல 2. 3 2s are 6, 6 + 2 வந்து 8. நெக்ஸ்ட்டு 3 போட்டு பார்க்குறேன். q வந்து 3. ஸோ a is equal to 3 into 3 + 2. ஸோ 3 3s are 9, 9 + 2 11. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த ரெக்வயர்ட் நம்பர்ஸ், 2 5 8 11. இன்னும் போட்டுகிட்டே இருக்கலாம், எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் போடலாம். ஸோ ஒரு 4 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா போதும், நம்ம எக்ஸெட்ரா கண்டிப்பாக போடணும். கிளியர்? ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் பாருங்கள். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. அதாவது ஒரு மேன் வந்து டோட்டலாக 532 flower pots வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு ரோலையும் அரேஞ்ச் பண்ணுறாங்களா, 21 flower pot வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. புரியுதா? Find the number of completed rows and how many flower pots are left over. இது கொஸ்டின் நம்ம வந்து ஸ்மாலர் கிளாஸஸில் போட்ட மாதிரி தான் இருக்குல்ல. டோட்டலாக 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு ரோலையும் 21 அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எத்தனை ரோ வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது, 21 அரேஞ்ச் பண்ணி மீதி எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாகவும் போடலாம். அதாவது என்ன பண்ணலாம், 532 21 ஜஸ்ட் டிவைட் பண்ணிவிட்டு வர கோஷன் தான் எனது கம்ப்ளீட்டட் ரோஸு, வர ரிமைண்டர் தான் ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸு. டிவிஷன் லெம்மாவாக போடணுன்னா எப்படி போடலாம், 532 is equal to bq plus r. அப்போ இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், இந்த கோஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ இந்த b வந்து என்ன சொல்லிட்டாங்க, 21ஓட மல்டிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது 21ஓட எதையும் ஒன்று மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணணும், 532 வரணும். அப்போ இதுவும் கண்டுபிடிக்கணும். அப்போ இதால் இதை டிவைட் பண்ண நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொஷனில் கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கேன். இது இந்த ஸ்டெப்பில் எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் எழுதியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து 532. One row contains 21 flower parts ன்னு சொல்லிட்டாங்க. இது given in the question. இப்போ வந்து இது வந்து இந்த டிவிஷன் லெம்மாவை எழுதணும்னா என்னது, a equal to bq plus r. அப்போ அந்த ஏக்கு பதிலாக 532. கரெக்டாக? ஏன்னா இதுதான் ஒரிஜினல் நம்பர், அதுதான் a.
பிங்கிறது இங்கே 21 ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோ 21 ரோ இல்லை, ஒரு ரோலையும் 21 ஃப்ளார் பார்ட். அப்போ Q தெரியாது, R நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இதால் டிவைட் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவைட் பண்ணிடலாமா? 532 21 டிவைட் பண்ணால் 21 2s are வந்து 42, பேலன்ஸ் வந்து 1 11, இந்த 2 போட்டால் 21 5s are வந்து 105. ஸோ ரிமைண்டர் வந்து 7. ஸோ இதுதான் வந்து கோஷன், இதுதான் வந்து ரிமைண்டர். இப்போ இதுதான் Q, இதுதான் R. அப்போ இதுதான் வந்து 25 ரோஸில் இருக்கா, 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 7 ஃப்ளார் பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா முடியாது, 21 இருந்தால் தான் அது ஒரு ரோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 25, ரிமைனிங் ஃப்ளார் பார்ட்ஸ் வந்து 7. ஸோ அதை வந்து டிவிஷன் லெம்மாவாக கம்ப்ளீட் பண்ணோன்னா எப்படி வரும்? 532 is equal to 21 into இந்த கோஷன் பதிலாக 25 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 7. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 7ஓட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 532 கிடைக்கும். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சா செகண்ட் சம்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்துடலாம். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ப்ராடக்ட்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ்னா என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, அடுத்தடுத்த நம்பர். இப்போ 1 2 பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கான்சிக்யூட்டிவ் நம்பர், 2 and 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்த நம்பர். ஓகே, இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? அடுத்தடுத்த நம்பர்னா டிஃப்ரென்ஸ் என்ன? 1. இப்போ 2ஓட 1 ஆட் பண்ணால் 3 வருது, 3ஓட 1 ஆட் பண்ணால் 4 வருது. அடுத்தடுத்த நம்பர் கிடைக்க 1 ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் is divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, இந்த அடுத்தடுத்த நம்பர் இருக்குல்ல, இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து divisible by 2வா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 1ம் 2ம் எடுக்கிறேன், 1ம் 2ம் அடுத்தடுத்த நம்பர், இதோட ப்ராடக்ட் என்னது? 2. 2ம் 3ம் அடுத்தடுத்த நம்பர், இதோட ப்ராடக்ட் என்னது? 6. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஈவன் நம்பர் தான் வரும். ஒரு ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் என்னது? ஒன்று ஈவன், ஒரு ஆடாக தான் இருக்கும். ஒரு ஈவன், ஒரு ஆடு. இப்போ நான் ஒரு 2ங்கிற ஒரு ஈவன் நம்பர் எடுத்தேன்னா அதுக்கு அடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து ஆடாக தான் வரும். ஏன்னா 1 ஆட் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஈவன் ஒரு ஆடு, ஒரு ஈவன் ஒரு ஆடு அப்படி தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஈவனையும் ஒரு ஆடையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈவனில் தான் வரும். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதனால நம்ம வந்து இதை சம் வைஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம 2 கேஸ் எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து நான் ஈவனும் செகண்ட் நம்பரை வந்து ஆடுனும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ லெட் த ஃபஸ்ட்டு நம்பர் பி 2x, ஈவன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் வந்து ஈவன்னா 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இல்லை நீங்கள் வெறும் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஈவன் ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் ஈவன் எடுத்ததுனால 2 times x. இப்போ செகண்ட் நம்பர் வந்து நான் ஆடுன்னு எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இது ஈவனாக எடுத்ததுனால ஆட் நம்பர், நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் நான் எப்படி கிடைக்கும்? இதோட 1 ஆட் பண்ணால் தானே கிடைக்கும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா செகண்ட் நம்பர் வந்து எனக்கு x + 1. ஏன்னா ஃபஸ்ட் நம்பரோட 1 ஆட் பண்ணால் தான் எனக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். 1ஓட 1 ஆட் பண்ணால் தான் அடுத்த 2 நம்பர் கிடைக்கும். 2ஓட 1 ஆட் பண்ணால் தான் அடுத்த 3 நம்பர் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட ரூல். கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் ஈவனாக எடுத்தேன், செகண்ட் நம்பர் ஆட் வந்து இதோட 1 ஆட் பண்ணால் தான் ஆட். இப்போ இதோட ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷனில் சொல்லியிருக்காங்க அதோட ப்ராடக்ட் வந்து ஈவன் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு. இப்போ அதோட ப்ராடக்ட் பாருங்கள், 2x × 2x + 1 எழுதலாமா? 2x × 2x + 1. ஸோ கண்டிப்பாக இது வந்து இங்கே 2 வந்து காமனாக இருக்கு இல்லையா? 2ன்னு இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக divisible by 2 ஆகும். இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்குதுன்னு வைங்க, இந்த கடைசி நம்பர் 4 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆக தான் செய்யும் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ ஒரு 6ங்கிற நம்பர் இருக்குது, இது வந்து ஒரு ஈவன் நம்பர், அப்போ இது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 times அப்படின்னு இருக்குது. 2 times ஆஃப் சம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, ஈவன் நம்பர் இருக்கு இல்லையா, அதனால். அப்போது therefore it is இங்கே வந்து 2 ஈவன் நம்பராக இருக்கிறதுனால it is divisible by 2 since the product is even. இந்த ப்ராடக்ட் வந்து ஈவனாக இருக்கிறதுனால it is divisible by 2. இப்போ இந்த ஒரு கேஸோட நிப்பாட்டிட முடியாது, ஒரு கேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த கேஸ் என்ன எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆடணும், செகண்ட் நம்பர் ஈவனும் எடுக்கலாமா? பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், let the first number be odd. இப்போ ஆட் நம்பருங்கும் போது அது என்னது? அதாவது ஒரு ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணால் தான் ஆட் நம்பர். கரெக்டாக? ஸோ அதனால் நான் 2x + 1ன்னு எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆட் நம்பரை இதை n கூட எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஈவன் நம்பர் n + 1 எப்படி வேணாலும் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இது ஆடு, இதுதான் ரூல். ஆக்சுவலி ஆடுனா என்னது? ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணால் தான் ஆடு. அப்போ ஈவன் நம்பர்னா என்னது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதனால் 2x + 1ன்னு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் நம்பர் ஆட். இப்போ செகண்ட் நம்பர் வந்து நான் ஈவன் எடுக்கிறேன்.
இப்போ எப்படி வரும், ஃபஸ்ட்டு நம்பர் இது எடுத்ததுனால அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், இதோட 1 ஆட் பண்ணாதான் அடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் கரெக்டாக. அப்போ 2x + 1 + 1, அப்போ இந்த +1 + 1 சேர்ந்து +2 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 2x + 1னும் செகண்ட் நம்பர் வந்து 2x + 2னும் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். கண்டுபிடிக்கலாமா, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 × 2x + 2. இப்போ இந்த 2x + 1 அப்படியே வச்சுக்கலாம், இதில் எதுவும் காமன் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ நான் 2 காமனாக எடுத்துடலாமா. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, 1x ப்ளஸ் இந்த 1 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2 வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ 2 காமனாக இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 2x + 1 and x + 1. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 2வோட சம் நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போது இதுவும் கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும் கரெக்டாக, ஏன்னா இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ என்ன சொல்லலாம், therefore it is divisible by 2. இதுவும் divisible by 2 ஆகும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், therefore product of 2 consecutive positive integers is divisible by 2. ரெண்டு கேஸ்லையுமே நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேர்ட் சம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம் வாங்க. ஃபோர்த்து சம், when the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is also divisible by 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஷனோட மீனிங் என்னென்னா, ஒரு 3 பாசிட்டிவ் இன்டிஜர் a, b, cன்னு அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாசிட்டிவ் இன்டிஜருமே வந்து 13ஆல் டிவைட் ஆகுதான், டிவைட் ஆகுது. அண்ட் ரெஸ்பெக்டிவ் 13ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்னதுன்னா, ஏங்கிற நம்பர் வந்து 13ஓட மல்டிபிள், பிங்கிற நம்பரும் 13ஓட மல்டிபிள், சிங்கிற நம்பரும் 13ஓட மல்டிபிள் அப்படிங்கிற மீனிங் இது. ஓகே, இப்போது நம்ம என்ன சொல்லிட்டாங்க, the respective reminders are, அதாவது அப்படி டிவைட் பண்ணி வரும்போது ரிமைண்டர்ஸும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைண்டர்ஸ்னால் என்னது, 9, 7, 10. அதாவது 13ஆல் டிவிசிபிள் ஆகும்போது 9ங்கிற ஒரு ஏவை வந்து 13ஆல் டிவிசிபிள் பண்ணும்போது 9ங்கிற ஒரு ரிமைண்டர், பிஏ வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது 7ங்கிற ஒரு ரிமைண்டர், சிஏ வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது 10ங்கிற ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு. அப்போ ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஆட் பண்ணிக்குவோம். இதோட 9, இதோட 7, இதோட 10. இதுதான் இதோட மீனிங். ஓகே, அதாவது இது டிவிஷன் லெம்மா மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். என்ன அதோட மீனிங், a = bq ப்ளஸ் ரிமைண்டர், b = அதே மாதிரி எழுதியிருக்கோம். இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் a + b + c ஆல்சோ divisible by 13. அதாவது இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரும் 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ நான் சொன்னதை அப்படியே எழுதிடுறேன் பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு when a is divided by 13 the remainder is 9ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்படி எடுத்திருக்கோம், a is equal to 13. அதாவது இது வந்து a = bq + r அந்த ஃபார்மில் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இங்கே இந்த ஃபார்முலாலையும் b, இங்கே கொஷனையும் இங்கே b கொடுத்ததுனால கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நான் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த கோஷனுக்கு பதிலாக xyzன்னு எழுதியிருக்கேன். ஓகே, புரியுதா? ஸோ a is equal to 13x + 9. இப்போது when b is divided by 13னா the ரிமைண்டர் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், b is equal to 13y + 7. இந்த xyz நானாக வேரியபிள் எடுத்துருக்கிறது, நீங்கள் எந்த வேரியபிள் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் when c is divided by 13 the ரிமைண்டர் is 10 கொடுத்ததுனால c is equal to 13zன்னு எடுத்திருக்கேன் ப்ளஸ் 10. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும்னா, ஏன்னா கொஷனில் கேட்டிருக்காங்க a + b + c வந்து 13ஆல் டிவைட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 1, 2 and 3. ஸோ a + b + c ஆட் பண்ணால் a வந்து 13x + 9, b வந்து 13y + 7, c வந்து 13z + 10. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா எழுதலாமா, 13x + 13y + 13z. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் சேர்த்து எழுதியிருக்கேன், 9 + 7 + 10. ஓகே, இப்போ என்ன வரும், இதை அப்படியே எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணால் 26. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையும் 13 காமனாக இருக்கா, அதாவது இதுவும் 13ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 13ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 13ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம 13 காமனாக எடுத்துடலாமா? ஸோ 13 காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, இந்த ஸ்டெப்பு வேண்டாம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த ஸ்டெப். ஓகே, ஸோ இங்கேருந்து 13லேருந்து 13 நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸு, இங்கே பேலன்ஸ் இருக்கிறது ஒய்யு, இங்கே பேலன்ஸ் இருக்கிறது ஜெட்டு, இங்கே வந்து 13 2s are, அப்போ 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, a + b + c வந்து 13ஓட மல்டிபிள்னு கிடச்சிருக்கு. அதாவது என்ன கிடச்சிருக்கு, a + b + c வந்து 13ஓட மல்டிபிள் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த நம்பர் வந்து 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு தானே அர்த்தம். இது வந்து ஒரு 13ஓட மல்டிபிளாக இருந்தால், ஏன்னா 13 இன்டூ சம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சம் நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ இதோட மீனிங் என்னென்னா இது வந்து 13ஓட மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து 13ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால திஸ் இஸ் டெஃபினெட்லி டிவைடட் பை 13. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், சின்ஸ் a plus b plus c is multiple of 13, therefore a plus b plus c is divisible by 13. இது வந்து 13ஓட மல்டிபிளாக இருக்கிறதுனால இது வந்து 13ஆல் divisible ஆகும். ஸோ hence proved எழுதிடலாம். ஓகே, கிளியர்? ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த 4th சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு இன்டீஜரை வந்து ஸ்கொயர் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 or 1 வருமா, அது வந்து 4ஆல் டிவைட் பண்ணால், ஒரு இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 or 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்டீஜர் வந்து எடுக்கணும். பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம 2 கேஸ் எடுக்கலாம். அந்த இன்டீஜர் வந்து ஈவனாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஈவன் கேஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 லெட் த இன்டீஜர் பி ஈவன் எடுத்திருக்கேன். ஸோ ஈவன்னா என்னது, 2 டேபிள்ஸில் வருது. ஸோ 2ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பர். அப்போது நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள், லெட் x is equal to 2a அப்படின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷனில் சொல்லியிருக்காங்க அதை ஸ்கொயர் பண்ணி வரும்போது ரிமைண்டர் வந்து 0 or 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து 2a த ஹோல் ஸ்கொயர் ஆகுமா? இப்போ 2a த ஹோல் ஸ்கொயர்னா என்னது, 2 2s are 4, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். ஸோ இட் இஸ் மல்டிபிள். இப்போ இது பாருங்கள், இதோட மீனிங் என்னது, 4a ஸ்கொயர். அதாவது இதை ஸ்கொயர் பண்ணி வரும்போது 4ஓட மல்டிபிளாக வந்திருக்கு. அப்போ 4ஓட மல்டிபிளாக வந்திருக்குன்னா என்னது, இது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ வென் டிவைடட் பை 4 லீவ்ஸ் ரிமைண்டர் 0. இங்கே எதுவுமே இல்லை, பேலன்ஸே இல்லை. அப்போது இது வந்து ரிமைண்டர் வந்து 0 தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த கேஸ் 1ல் ரிமைண்டர் வந்து 0 தான். ஓகே, இப்போது நீங்கள் நம்பர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ 2ங்கிற ஒரு ஈவன் நம்பர், சரியா? அதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 2s are 4. ஸோ இது கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ் வந்து ஆட் நம்பர் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் அடுத்து வந்து 4 எடுத்து பாருங்கள். 4 இதை ஈவன் நம்பர் தான் எடுக்கணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ 16ங்கிறது 4ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ 0 தான் ரிமைண்டர். ஸோ அதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ஆட் நம்பர் எடுத்து பார்ப்போம் ரிமைண்டர் என்ன வருதுன்னு. இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். லெட் த இன்டீஜர் பி ஆட். இப்போ நான் ஆட் இன்டீஜர் எடுத்திருக்கேன். ஸோ அங்கே எக்ஸ்னு எடுத்தலையே சொன்னாலும் இங்கே ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆட் இன்டீஜர்னா என்னது, 2ஆல் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணணும். கரெக்டாக? ஆட் நம்பர் வந்து 3 5 7 இதெல்லாம். இது எப்படி வந்துச்சு, 2ஆல் சம் நம்பர் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணுறதுனால. இப்போ 3 எப்படி வந்துச்சு, 2 times 1, 2 1s are 2 +1. அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணி வர நம்பர். கரெக்டாக? சாரி, ப்ளஸ் இங்கே அதுதான் இங்கே 2a + 1. ஓகே, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பாருங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இதுதான் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் வந்து ஃபார்முலா. இப்போ ஏக்கு பதிலாக 2aவும் பிக்கு பதிலாக 1ம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ a ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதிலாக 2a, அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறேன். 2 × a × b, அப்போ 2 இன்ட்டு இந்த ஏக்கு பதிலாக 2a இன்ட்டு இந்த பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் இந்த b ஸ்கொயர், இப்போ பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர். இப்போ 2a த ஹோல் ஸ்கொயர்னா 2வையும் ஸ்கொயர் பண்ணணும், ஏவையும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 1s are 4, இந்த a அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1. இப்போ இது பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் வந்து 4 காமனாக இருக்கா, வெளியே எடுக்கலாமா? இப்போ 4 வெளியே காமனாக எடுத்துட்டா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது a ஸ்கொயர், இங்கே பேலன்ஸ் இருக்கிறது a. இந்த +1 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இதில் 4லாம் காமனாக இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா 4ஓட மல்டிப்ளாக இருக்குது அண்ட் +1 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து 4ஆல் மல்டிப்ளும் ஆகுது, அதாவது 4ஓட டிவிசிபிள் ஆகுது, ரிமைண்டர் 1 தருது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அதாவது இந்த டிவிஷன் லெம்மா மாதிரி தான் இருக்குது. 4 ×
some number plus 1 remainder. So இது 1 வந்து remainder வருது. அப்போ இதோட மீனிங் என்னது? when divided by 4 it leaves remainder 1. ஸோ ரெண்டு கேஸுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. 0வும் வருது 1ம் வருது. ஸோ அந்த நம்பர் வந்து ஆடாக இருந்தால் வந்து ரிமைண்டர் வந்து 1 வருது. 4ஆல் டிவிசிபிள் ஆக மாட்டேங்குது, ஆகி ரிமைண்டர் வந்து 1 வருது. ஈவனாக இருந்தால் வந்து ரிமைண்டர் வந்து 0 வருது. எக்ஸாக்டாக 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? ஏதாவது ஒரு ஆட் நம்பர் எடுங்க. 3 எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 2s are 8 தான் வரும். பேலன்ஸ் வந்து 1 இருக்குல்ல, அதுதான் leaves the remainder 1. ஆட் நம்பர் எடுத்தால் ரிமைண்டர் வந்து 1 வருது, ஈவன் நம்பர் எடுத்தால் ரிமைண்டர் வந்து 0 வருது. இல்லையா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் 5 சம்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் உள்ள ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye students.